ஈரவாக நீ நிலவாக வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது MRStech. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லேம்ப் வச்சு ரிலிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்கள் சாங்கோட ஃபஸ்ட் லைனை ஃபஸ்ட்டு வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபாண்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிக்சல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா ஃபாண்ட்டுமே இருக்கும். எம்பாஸ் ஆப்ஷன் போய்ட்டு அதை ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. கலர் ஆப்ஷன் போய்ட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்பாஸ் ஆப்ஷன் போய்ட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோ இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் வேர்டை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. போய்ட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப செகண்ட் லெட்டரை திரும்ப கீழே உள்ள லெட்டரை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் லைனோட செகண்ட் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க.
அந்த இமேஜை சேவ் ஆப்ஷன் போய்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் சாங்கோட ஃபுல் ரிலீக்ஸையும் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. Kinemaster அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் பட்டனை கிளிக் பண்ணி 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க லைட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லைட் பேக்ரவுண்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்குவோம். உங்கள் சாங்கோட ஃபஸ்ட் லைன் எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டும் ஃபிட் வச்சுக்கோங்க. சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீது ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ சாங்கை ப்ளே பண்ணுறேன். இந்த லைன் வந்து இதோட எனக்கு போதும், ஸோ இதோட ட்ரிம் பண்ணிடுறேன். அதே இடத்துல ரெட் லைன் வச்சுட்டு லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட், அதே இடத்துல ரெட் லைன் வச்சுட்டு லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் லைன் எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. இப்போ சாங்கை ப்ளே பண்ணுறேன். இதோட இந்த லைன் எனக்கு போதும், ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு மீதி இதை ட்ரிம் பண்ணிடுறேன். அதே இடத்துல ரெட் லைனை வச்சுட்டு லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு உங்கள் சாங்கோட தேர்ட் லைன் டைப் பண்ணி வச்சுருக்க உங்கள் சாங்கோட தேர்ட் லைன் எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. சாங்கை ப்ளே பண்ணுங்கள். இதோட தேர்ட் லைன் முடிஞ்சிச்சு, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு மீதி இதை ட்ரிம் பண்ணிடுறேன். அதே இடத்துல ரெட் லைன் வச்சுட்டு லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு உங்கள் சாங்கோட ஃபோர்த் லைன் எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நான் செட் பண்ணிக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட் வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டும் ஃபிட் வச்சுக்கோங்க. எல்லா இமேஜையும் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லாஸ்ட்டில் உள்ள ரெண்டையும் ஏற்றி வச்சுருங்க ஃபுல்லாக. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு உங்கள் சேனல் லோகோவை செலக்ட் பண்ணி அதை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் லோகோவை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க உங்கள் சாங் ஃபுல்லாக. இப்போது சாங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.